இனி இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இன்று அனுபவம் புதுமை என்ற நிகழ்ச்சியிலே மத்திய தொழிற்சங்க தலைவர்களை சந்தித்த நிகழ்ச்சியை பற்றி பார்ப்போம். முதலாவதாக மதிப்பிற்குரிய காலம் சென்ற திரு ஜி. ராமானுஜம் அவர்கள், ஐஎன்டியூசி தலைவர். அவர்களை நான் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சென்னையிலே ஏற்பட்டது. அப்பொழுது ஐஎன்டியூசியில் இருக்கிற நண்பர்களும் ஸ்டாஃப் யூனியன் நண்பர்களும் ஆகிய நாங்களும் சேர்ந்து அவரை சந்தித்தோம். அவரை சந்திக்கிற பொழுதுதான் நான் எவ்வளவு தூரம் இந்த தொழிற்சங்க அனுபவத்திலே மிக மோசமாக இருக்கிறேன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவரை சந்திக்கும் பொழுது அவர் கேட்ட ஃபைல்களை எல்லாம் நான் கொடுத்தேன். அதில் ஸ்டாஃப் யூனியன் என்று போட்டிருந்தது. அவர் ஏன் ஐஎன்டியூசி இல்லை என்று கேட்டார்கள். அவர்கள் அந்த மாதிரி ஃபைலை எடுத்து வரவில்லை என்று சொன்னபோது என்னை அவர் மிகவும் பாராட்டினார். மேலும் அவர் எனக்கு நல்ல விதமான பல அறிவுரைகளையும் கூறினார். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் என்னிடத்திலே கூறினார். எனவே நான் அவரிடத்திலே சொன்னேன், இந்த எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் இஎஸ்ஐ என்பது எந்த விதத்திலும் யாருக்கும் பலன் அளிப்பதாக இல்லை. ஏன் அதை எடுத்துவிட்டு வேறு மாற்று திட்டத்தை செய்து கொள்ளலாமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், தம்பி, நீ இன்னும் இந்த தொழிற்சங்க விஷயத்திலே உனக்கு இன்னும் போதிய அனுபவம் இல்லை. இந்த இஎஸ்ஐ எனப்படும் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் அளவிற்கு எந்த விதமான ஒரு திட்டமும் பலன் தரக்கூடிய திட்டங்களும் எந்த கம்பெனியாலும் செய்ய முடியாது என்று சொன்னார். எனக்கு புதிதாக இருந்தது. இதில் எந்த பலனும் இல்லையே என்று சொன்னேன். அவர் கூறினார், இதில் 5 வகையான பலன்களை இந்த திட்டம் தருகிறது. ஆசியாவிலே இது மிக அதிகமானவர்களை கொண்ட ஒரு பெரிய திட்டம் என்று பயன்பெறுவார்கள் அதிகம் என்று சொன்னார். அது அவர் சொன்னார். இதிலே அப்பொழுதுதான் எனக்கும் உரைத்தது. எங்கள் கம்பெனியிலே இருந்த சேகர் என்பவர், அவர் கடுமையான நோய்களை உண்டாக்கி அவர்களுக்கு பலவிதமான இரத்தங்களை எல்லாம் அவர்களுக்கு வெளியே எடுத்து புதிதாக இரத்தங்களை செலுத்தி கொண்டிருந்த வகையிலே அவருக்கு ஒரு 30-40 லட்ச ரூபாய் செலவாயினது. ஆனால் இஎஸ்ஐயிலிருந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் 22 லட்ச ரூபாய் கிடைத்தது. அப்பொழுதுதான் அது நினைவுக்கு வந்தது. அதை நான் சொன்னேன், தம்பி, இந்த விதமான திட்டம் எதுவும் எங்கேயும் இங்கே இருந்ததில்லை. அந்த விதமான திட்டங்களுக்கெல்லாம் கடுமையான நோய்களுக்கெல்லாம் இருந்ததெல்லாம் ரீஇம்பர்ஸ்மெண்ட் இதிலிருந்து கிடைக்கும். இது சம்பந்தமாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகளே இதில் செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே வசதி இல்லை என்பதை மட்டும் நிரூபித்தால் போதும். எனவே சிக்னஸ் பெனிஃபிட், டிபெண்டன்ட் பெனிஃபிட், ஒருவர் இறந்து விட்டால் அந்த கம்பெனியில் அவர் அந்த ஏதாவது விபத்து காரணமாக இருந்து விட்டால் அந்த டிபெண்டன்ட் பெனிஃபிட் அந்த அந்த வாரிசுதாரர்களுக்கு லீகல் ஹேர், அவர்களுக்கு சட்டப்படியான வாரிசுதாரர்களுக்கு கடைசி வரையிலே அவர்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். இப்படியெல்லாம் ஏகப்பட்ட திட்டங்கள் அதில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த திட்டங்களையெல்லாம் அவர் எடுத்து சொல்லி, இதற்கு மேலாக ஒரு பலன் தரக்கூடிய திட்டம் என்பதை ஓரிரு கம்பெனி தான் செய்திருக்கிறது அகில இந்திய அளவிலே என்று சொல்லி அதில் உண்டான பெனிஃபிட் எல்லாம் எனக்கு அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இதை சொல்லி அவர்கள் எந்த திட்டமாக இருந்தாலும் மோசம் என்று சொல்லிவிடக்கூடாது. அது எவ்வாறு பலன் நமக்கு அளிக்கிறது என்று பார்த்து தான் செய்ய வேண்டும் என்று அவர் என்னிடத்திலே கூறினார். அப்படி என்னையும் ஒரு அவருடைய தொழிற்சங்கத்தில் இல்லாமல் கூட அவர்களுடைய ஒரு தொழிற்சங்கத்திலே இருக்கக்கூடியவன் என்ற முறையிலே எனக்கு அவர்கள் ஒரு இளைவனாக நான் அப்பொழுது இருந்தேன். என்னை போல மிக ஜூனியராக இருந்தவர்கள் கூட என்னையும் ஒரு முக்கியமாக கொண்டு அந்த அகில இந்திய அளவிலே இருக்கக்கூடிய அந்த யூனியன் லீடர் திரு ஜி. ராமானுஜம் அவர்கள் எங்களையும் உட்கார வைத்து எங்களுக்கும் இந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கூறி, எவ்வாறு வெறும் போராட்டம் செய்வது மட்டுமல்ல தொழிற்சங்கத்தின் வேலை, அதே நேரத்தில் நிர்வாகத்துக்கும் உதவ வேண்டும். நீங்களும் அதிலே ஒரு பங்கு, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களோடு சேர்ந்து நீங்கள் அந்த நிர்வாகம் நல்ல முறையிலே பலனளிக்கூடிய அளவிலே அதற்கு ஆதரவு தர வேண்டும் என்ற இதை சொன்னார். அதே மாதிரி நாம் வேலை செய்கிற இடத்திலே நம்முடைய முழு சக்தியும் நிர்வாகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அளவிலே நாம் இருக்க வேண்டும். ஒரு நிர்வாகம் இல்லாமல் தொழிற்சங்கங்கள் இல்லை, தொழிற்சங்கங்கள் இல்லாமல் நிர்வாகம் இருக்கும். எனவே அந்த நிர்வாகத்தினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி, நாங்கள் எவ்வாறு முறையிலே அந்த நிர்வாகத்திற்கு உதவி செய்தால் அந்த நிர்வாகம் நல்ல ஒரு நிர்வாகமாக வளரும், நல்ல கம்பெனியாக வளரும். அதனால் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு
கம்பெனியிலிருந்து பலன் பெறலாம் என்பதையெல்லாம் எங்களுக்கு எடுத்து கூறி, நாங்கள் தொழிற்சங்கம் என்பது ஒரு முதலாளியோடு சண்டை போடுவதற்கான நிறுவனம் அல்ல. அதுவும் அந்த நிறுவனம் வளர்வதற்கான ஒரு ஒரு அங்கம்தான் என்றெல்லாம் எங்களுக்கு எடுத்து சொல்லி, எங்களுக்கு நேர்மையான வழியிலே, அந்த நேர்மறையான அளவிலே எங்களுடைய உள்ளங்களெல்லாம் மாற்றிக் கொடுத்த பெருமை திரு ஜி. ராமானுஜம் அவர்களுக்கு உண்டு. அப்பொழுதுதான் நான் நினைத்து பார்த்தேன், இத்தனாயிரம் பேர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், யார் சிறுவராக இருந்தாலும், அவர் ஜூனியராக இருந்தாலும், அவரையும் உட்கார வைத்து பேசி, எங்களுக்கு இந்த நாடு வளர வேண்டும், இந்த நாங்கள் செய்திருக்கிற அந்த நிறுவனம் வளர வேண்டும், அதன் மூலமாக நாங்களும் வளர வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான அறிவுரையெல்லாம் கூடிய ஜி. ராமானுஜம் அவர்கள் இந்த உண்மையிலே மிக மதிப்பிற்குரியவர். போற்றி அவருடைய கருத்துக்கள் போற்றி பாதுகாக்க வேண்டிய கருத்துக்கள் என்பதெல்லாம் எதிர்காலத்துக்கான நல்ல கருத்துக்கள் என்பதாக உணர்ந்தேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை கூறிய ஜி. ராமானுஜம் போன்றவரோடு ஒரு நாள் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது நிச்சயமாக எனக்கு கிடைத்த பெரும் பேறு என்றே இன்று நான் நினைத்து பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.